கர்த்தர் நல்லவர். நம் தேவாதி தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். நம்மை அற்புதமாய் வழி நடத்தி இம்மட்டும் தேவன் நம்மளை பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு வைத்ததற்காய் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலும் ராஜா ஆண்டவரே ஆண்டவரை துதிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மன்றாடும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. அப்பா ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக அழுது தேவனிடத்தில் மன்றாடினது போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மன்றாடும்படியாக எங்க பிள்ளைங்களுக்கு அப்பா நீங்க ஞானம், அறிவு, கிருபை, ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக யுத்தத்திற்கு ஆயத்தமாகிற எங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்கள், கைகள், கால்கள் எல்லாமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவ ஆவியினால நிரப்பப்படும்படியாக அப்பா ஒரு தைரியத்தோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பலத்தோடு தேவனுடைய நாமத்தினால் யுத்தத்திற்கு செல்லும்படியான பாக்கியத்தை கொடுக்கும்படியாக அப்பா தகப்பனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் குழந்தைகளை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம். என் ராஜாதி ராஜா, என் தேவாதி தேவன் அப்பா நீங்க உம்முடைய ஆவியினால நிரப்பிருங்க சுவாமி, பலத்தினால நிரப்பிருங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா சத்துவத்தினால நிரப்பிருங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கிருபை, தயவு, ஞானம், ஆண்டவரே புத்தி, அறிவு எல்லாவற்றினாலும் எங்களுடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. என் ஆவியானவர் வரும் பொழுது ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் சூழ்நிலை எல்லாம் மாறிடும் சுவாமி. முடியாத காரியங்கள் எல்லாம் சாத்தியமாயிருமே அப்பா. நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா போதும்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் எல்லா பயங்களும் ஓடிரும். எக்ஸாம்ஸை குறிச்சதான பயங்கள் ஓடிய போயிரும்பா. என் தகப்பனுடைய பலத்தோடு இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயம் எடுப்பேன் என்ற அந்த விசுவாசம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருமே ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றி. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நன்றி தகப்பனே. அப்பா நிறைவே நீர் வாரும் அப்பா. நன்றி 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லா குறைவுகளும் அப்பா நிறைவாய் நீர் மாற்றி கொடுக்க வல்லவர் அப்பா. அநேக பிள்ளைகள் நினைக்கிறாங்க நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன், நான் குறைவா தான் படிச்சிருக்கேன், நான் எப்படி நான் நல்லா பண்ண போறேன்றத பயம் எல்லாம் மாறட்டும். என் தகப்பன் காணா ஒரு கல்யாணத்துல வரும் பொழுது அந்த மிகப்பெரிய ஒரு குறையை தகப்பன் நிறைவாய் மாற்றினீங்களப்பா. வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினீங்களப்பா. அந்த இடத்துல அந்த குறைவை தகப்பன் நிறைவாய் அழகாய் ஆச்சரியமாய் அப்பா இன்று வரைக்கும் பேசப்படுற விதத்துல என் தகப்பன் நடத்தினீங்களப்பா. அப்பா நன்றி. அப்பேற்பட்ட தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, அப்பேற்பட்ட தேவன் எங்க குடும்பத்துல இருக்கிறாருன்னு பிள்ளைங்க விசுவாசிக்கணும். என் குறைவெல்லாம் நிறைவாக கர்த்தர் என் கூட இருக்காரு. நிச்சயமாய் எனக்கு வெற்றி உண்டாகும் என்று ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மை நினைத்து சந்தோஷமாய் ஆண்டவரே செய்ய வேண்டிய
எல்லா பலவீனத்தையும் மாற்றிருங்க என் தகப்பன். அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. நன்றி தகப்பனே. என் ஆவியானவர் அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா எல்லா குழந்தைங்களும் உம்முடைய சமூகத்தில் அப்பா இருக்கிற நிலைமையில அப்படியே அர்ப்பணிக்கணும். என் தேவனுடைய சமூகத்தில் அப்பா நான் இவ்வளவுதான், எனக்கு ஞானம் இவ்வளவுதான், என்னுடைய அப்பா ஞாபக சக்தி இவ்வளவுதான், எனக்கு எனக்கு இருக்கிற அறிவு இவ்வளவுதான் அப்பா. அப்படியே ஆண்டவரே பிள்ளைகள் அர்ப்பணிக்கும் பொழுது என் தகப்பன் என்னை நிறைவாய் நடத்துங்கப்பான்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது என் ராஜா அருமையாய் நிரப்பி அப்பா ஞானத்தின் ஆவியினால நிரப்பி நடத்துறீங்க. நன்றி 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 நன்றி. லாஸ்ட் வீக் கூட அப்பா ஆச்சரியமாய் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. அந்த ஞானம் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே யோசுவாவுக்கு கொடுத்த ஞானம், சாலமோனுக்கு கொடுத்த ஞானம், தானியேலுக்கு கொடுத்த ஞானம், பெஸ்லேலுக்கு கொடுத்த ஞானம், தாவீதுக்கு கொடுத்த ஞானம், யோசேப்புக்கு கொடுத்த ஞானம், ஸ்தேவானுக்கு கொடுத்த ஞானம், அபிகாயிலுக்கு யோனத்தானுக்கு கொடுத்த ஞானம் அப்பா எங்க பிள்ளைங்களுக்கு வேணும் என்ன நாங்க கேட்டோமே அப்பா. அந்த ஞானத்தின் ஆவியினால ஒவ்வொருவரையும் நீ நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. என் ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. நான் கூட இருக்கேன் மகளே, நீ பயப்படுற, நான் உன் பக்கத்திலே இருக்கிறேனே, நீயே கலங்குற, நீ பயப்படாத, நீ கலங்காத. நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று, உதவி செய்வேன், உன் கூடயே இருக்கிறேன் என்று, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று என் தேவாதி தேவனில் சொல்லுகிறீங்கப்பா. நிச்சயமாகவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று என் தகப்பன் அப்பா பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற சுவாமி. என் ஆவியானவர் பிள்ளைகள் மேல் நிறைவாய் இருப்பாராக. நன்றியோடு துதிக்கிறோம். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நடத்தி கொடுங்க சாமி. அப்பா நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். பொது கூட கர்த்தரை நம்ம பாடி ஆராதிப்போம். மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில என்றுமே மாறாது. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். எல்லாரும் நம்மளை விட்டு விலகி போனாலும் மலை மாதிரி நம்பினவங்க இல்ல, அநேக நேரத்தில் இந்த எக்ஸாம் டைம்ல சொல்லுவோம்ல, ஆமா உங்களை தான் நான் மலை மாதிரி நம்பி இருக்கிறேன்ல, ஆமா என் பக்கத்துல உட்காந்துக்குங்க, நம்ம அப்படிதான் சொல்லிட்டு வருவோம்ல. அப்படி எனக்கு அப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க கூட சில நேரத்துல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எக்ஸாம்ஸ் எழுதும்போது இல்ல. ஸோ நிறைய மனிதர்கள் நம்ம நம்பி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, ஆமா கை விட்டுருவாங்க, நம்மளை மறந்துடுவாங்க, விலகி போயிடுவாங்க. ஆனா நம்ம தேவாதி தேவன் அவருடைய கிருபை நம்ம மேல எப்பொழுதும் விலகாத கிருபை நம்மளை பாதுகாக்கும், நம்மளுக்கு உதவி செய்யும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எந்த பலனும் இல்லை, எந்த ஞானமும் இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு ஞானம், நீங்க தான் எனக்கு பலன் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, அப்பா கிருபையாய் நான் ஞானத்தில் குறைவுள்ளவள், என்னை நிரப்புங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நிரப்புகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் இல்ல, யெகோவா நிசி நம்ம கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்றும் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். யெகோவா ஷம்மா நம்ம கூட இருக்கிற தேவன். யெகோவா ராஃபா நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கிறவர். யெகோவா ரூவா நம்மளுடைய மேய்ப்பராய் நம்ம கூட இருக்கிறார். பாடுவோமா? நன்றி அப்பா, நன்றி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். சொல்வோமா? யெகோவா
யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 ஆமென் ஆமென். அவருடைய கிருபைக்காக கரங்களை தட்டி, அப்பா நன்றி 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 நன்றி. எங்களை விட்டு விலகாத ஆண்டவர், எங்களை ஒரு நாளும் கைவிடாத எங்கள் சிநேகிதர், எங்களோடு கூட இருக்கீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களுக்கு என்னாலும் வெற்றி, என்னாலும் வெற்றி, என்னாலும் வெற்றி. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிற எனக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என் தகப்பன் என்னோடு, நான் ஜெயம் எடுக்கிற பிள்ளையா நான் இருப்பேன். ஏசப்பா எனக்கு முன்பதாக இருக்கிறாரு, எனக்கு பின்பதாக பக்கபலமா இருக்கிறாரு, என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறாரு. நான் எங்க போனாலும் எனக்கு ஜெயம்தான். ஆமென். அப்பேற்பட்ட தேவாதி தேவன் இருக்கும் பொழுது நம்ம வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. நன்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நன்றி நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை
எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நன்றி தகப்பனே. அப்பா, நன்றியோடு எங்களுக்கு வெற்றி என்னாலும் உண்டு ராஜா. என் ராஜா அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள் வாழும் பொழுது எங்களுக்கு வெற்றி உண்டு. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலை நாயகன் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்குள்ள இருக்கும் பொழுது என்னால் நம்மளுக்கு அந்த வெற்றியை தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் விடுதலை நாயகரே. எல்லாரும் கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. வெற்றியை கொடுப்பவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உம்மை துதிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்குள் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நன்றி. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. நன்றி. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி
பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென், ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஆண்டவர் அழகாய் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். யுத்தத்திற்கு போகும் பொழுது யோசுவா வெறும் துதி தானே இல்ல, துதிக்க 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 அந்த எரிகோ மதில் எக்காலம் மோதும் பொழுது இடிந்து விழுந்தது போல ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம். ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்கணும் மகளே, துதித்து கொண்டே இருக்கணும் மகனேன்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சம் சவுண்ட் ஆடியோ ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் நிச்சயமாய் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். துதிக்கும் பொழுது எத்தனை எதிராய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இடிந்து விழுகும். ஆமென். நம்ம கூட இருக்கிற தேவன் நிச்சயமாய் நிச்சயமாய் நம்மளுக்கு யுத்தத்துல வெற்றியை கொடுக்கிற தேவன். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம நுழைந்து விட்டோம் என்றால் எந்த தீங்கும் எந்த சாத்தானுடைய தந்திரங்கள் நம்மை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன். எல்லாரும் அறிக்கை செய்வோமா? இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவிதாமே எனக்கு முன்பாக கொடியை பிடிப்பார். ஹல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் ஆவியின் பட்டயம் எனக்குள்ள உண்டு. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தேவனுடைய நாமத்தினால தேவனுடைய பலத்தினால நாங்கள் கோலியாத்தை முறியடிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் விசுவாச கேடகம் எங்கள் கையில இருக்கு. எத்தனை பேர் விசுவாச கேடகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க? என் அப்பா எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடித்து விட்டார் என்ற அந்த விசுவாச கேடகம் நம்ம கரத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஜெயம் நமக்கு தான். அநேக காரியங்கள் நம்மளுக்கு வரும். அவங்க நிறைய கண்ணி அது முடிச்சியா, இது முடிச்சியா, அதை படிச்சியா, இல்லை அநேக பயமுறுத்தல்கள் நம்மளுக்கு நம்மளை அறியாமலே ஒரு காரியங்கள் நம்மை வந்து சிந்தனையை தாக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாச கேடகத்தினால் அவற்றை எல்லாம் மேற்கொள்ளும்படியாக, அப்பா ஜெயத்தை கொடுக்கும்படியாக நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒப்புப்படுத்தி பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். தேவ சமூகத்துல எல்லாரும் தாழ்த்தி உன்னுடைய பிள்ளைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் குழந்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், எங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றையுமே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என் இயேசுவுடைய கரங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் ஞானத்திற்காய் ஜெபித்திருக்கிறோம், பிள்ளைகளுடைய பலத்திற்காய் ஜெபித்திருக்கிறோம், சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக. எக்ஸாம் டைம்ல யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது, பலவீனமாயிடக்கூடாது நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு சத்துரு கொண்டு வருகிற ஆண்டவரே பயங்கள் விலகும்படியாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. வெற்றி கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தேவன் கொடுக்கும் வெற்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் உண்மையாய் இருக்கணும் என்பதற்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் உண்மையாய் படிக்கணும், உண்மையாய் எழுதணும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அந்த சின்ன காரியத்துல உண்மை இருக்கும் பொழுது அப்பா அநேகத்தின் மேல் நீர் அதிகாரியாய் வைப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. என்ன சூழ்நிலையாய் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் இறுதி வரை இருக்கும்படியான பாக்கியத்தை யோசேப்பை போலப்பா எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மையா இருக்க தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம தானியேலை போல நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணித்து ஜெபிக்க போறீங்க இந்த நேரத்துல? அப்பா நான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நான் ஜெபிக்கிறதுல குறை வைக்க கூடாதுப்பா. நம்மளுடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும்,
மூன்று வேளை நம்ம சாப்பிட்றோம்ல, நம்மளுடைய சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரம் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், கோவப்படுறோம்ல. ஆனால் நம்ம ஆத்துமாவுக்கு அந்த ஆகாரத்தை கண்டிப்பாக செய்யணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அநேக பிள்ளைங்க பண்ணுற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ஐயோ டைம் இல்லை, அதனால அந்த நேரத்தில் செபிக்க மறந்துடுவாங்க, ஆண்டவரை தேடுறதுக்கு மறந்துடுவாங்க. படிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் பயங்கரமாக படிக்கணும், இரவும் பகலுமாய். ஆண்டவரை தேடினாதான் ஜெயம். நாமே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுவதில் நம்ம குறை வைக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3 நேரமும் தானியேல் போல முழங்கால் படிக்கிட்டு, அப்பா எனக்கு ஞானத்தை, தானியேலுக்கு ஈஸியா ஞானம் வந்திருக்குமா பரத்துல இருந்து? யோசித்து பாருங்க. இந்த ஜெபத்தினால தான் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தின் ஆவியினால நிரப்பி சொப்பனங்களை வெளிப்படுத்தி அர்த்தங்களை வெளிப்படுத்தும்படியான கிருபையை கொடுத்தார். நாமே அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எதிர்பார்ப்பார், என் புள்ள ஜெபிக்குதா, என்னை கூப்பிட்டுட்டு படிக்குதா? இல்ல, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். 3 வேளையும் நம்ம ஜெபிக்கணும். அதே போல தாவீதை போல நம்ம துதிக்கணும். அனுதினமும் காலையில எழுந்த உடனே ஆண்டவரை நம்ம துதிக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும். அதனாலதான் எந்த யுத்தத்திற்கு போனாலும் ஆண்டவர், நீ ரூபன் முன்னாடி போ, ரூபன் கோத்திரம் போ, நீ தான் கோத்திரம் முன்னாடி போ அப்படின்னு சொல்லல, யூதா கோத்திரம் முன்பதாக செல்லட்டும் சொல்வார். எதற்காக? துதி முன்னாடி போக 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 ஜெயம் பின்னாடி ஆண்டவர் கொடுத்துட்டே வருவார். என்ன ஆனாலும், இவ்வளவு படிச்சிருக்கேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இது படிக்க போறேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்ல, ஆண்டவரை நம்ம துதிக்க துதிக்க துதிக்க, அப்பா எனக்கு புரிய வைங்க, இது என்னோட தலையில ஏறவே மாட்டேங்குது, இது என்ன, எப்படி இது முடி, இந்த சம் எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவரை துதிச்சு பாருங்க, அப்பா எனக்கு கற்றுக் கொடுங்க, என் ஆவியானவர் கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை துதிக்க 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 நிச்சயமாய் தேவன் உங்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவார், வெற்றியை கொடுப்பார், வெற்றியை நிச்சயமாய் கொடுப்பார். ஆமே, தாவீதை போல துதிக்கணும். யோசேப்பை போல பரிசுத்தமாய், எந்த சூழ்நிலையிலும் அப்பாவுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய். என்ன நாளும் அப்பா என்னை பார்த்துட்டே இருக்கார், உண்மையுள்ளவனை கர்த்தர் பாதுகாக்கிறார்ல, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். பரிசுத்தத்துல இருந்து காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. உண்மையுள்ள பிள்ளையாய், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய், என்றென்றும் என் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், அந்த ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் வேணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஒவ்வொரு காரியத்தில் நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த கீழ்ப்படிதல் ஒரு பெரிய மகிமையே இருக்கு, ஒரு பெரிய கனமே இருக்கு. ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனோக்கை போல, நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய், ஏசப்பா போல பிதாவுக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறவர்களாய், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல தைரியமாய், யோசுவாவை போல யுத்த வீரன் ஆயத்தமாயிரணும்ல. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஆமென். இயேசுவின் நாமம் என்னோட நெத்தியில இருக்கு, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுது இல்ல, அக்கினி கோட்டை, ரத்த கோட்டை என்னை சுற்றிலும் இருக்கு, மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எனக்கு மேலாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்கும் பயப்படல. அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போறோம். ஆமேனா? தானியேலை போல ஜெபிக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்க. முதல்ல ஆவிக்குரிய காரியத்துல பிள்ளைங்க அருமையாய் தேவனுக்கு முன்பாக ஒரு குறைவில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமா இந்த உலக ஞானத்தினால ஆண்டவர் நிரப்புவார், வெற்றியை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம வாழணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதற்காய் நம்ம ஜெபிக்க போறோம். மத்தியில் இருக்கிறதான சிந்தியா சிஸ்டர் இதற்காய் ஜெபிப்பார். சிந்தியா, ஓகே. வேற யாராவது ஜெபிக்கிறீங்களா? பெரியவங்க நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நான் ஜெபிக்கிறேன்.
ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ரிஹாத்தனா கராஷிக்கல ஹத்தலி லிக்கித்து நீக்கிலி வியாஷிக்கபோ கபூரி அத்தரபோ அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ரிக்கத்தலாக்கிறவிலவோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்ன தேவன் தாமே அப்பா. நஹாஷிக்கு ரஹாத்திலே லெகிதி நீக்கிது நிபிரி ஷத்தலாக்கியாவா தரவு ஷக்கலபோ அப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் அப்பா. எங்க தேசத்திலேப்பா அப்பா எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. போர்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ரிக்கரவ ஷக்கலபாக்கரா, செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் அன்றே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எல்கேஜி முதல் ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ஜெபிக்க வந்திருக்கிறேன் சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொன்னீங்கப்பா கடினமானதை என்னிடத்துல கொண்டு வந்து சொல்லிருக்கீங்க அப்பா. நன்றி நன்றி. ரிக்கல பாக்கரவோ ஷக்கல் ஆகாதரியா லெஸ்ஸ தெரிக்கிருபி கரபா கலபலவோ. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அறிவின் புத்தினோர் வாழ்ந்து வருவன் சொன்னீங்க. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு சொன்ன வார்த்தையின்படியே அப்பா இந்த நாளிலப்பா ஆண்டரே பயத்தோடு ஆண்டரே எசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டரே ரிசல்ட்டா என்ன ஆகும், எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன் ஆண்டரே என்று அநேகர் தவித்துக் கொண்டிருக்காங்கப்பா அப்பா. ஸ்தோத்திரம். ஞாபகம் மறதியில ஆண்டரே ஸ்தோத்திரம் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பலவீனத்து நிமித்தம் படிக்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்ப பிரச்சனை நிமித்தம் ஆண்டரே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோமாப்பா. ஏசப்பா நீங்க ஒவ்வொரு குழந்தைகளும் கர்த்தாவை ஞானத்தை நாவி ஊற்றுவீராக. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திர ரிக்கலபோ கபூரியா சத்தலாக்கிறபோ. வேத சொல்லுகிறதே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும் ஒவ்வொரு குழந்தைகளையும் தேவன் பலப்படுத்துங்க, தேவன் பலப்படுத்துங்கப்பா. நன்றியப்பா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஓ ராஜாவே அப்பா ஸ்தோத்திர ஞானத்தை தருகிறவர் அன்றே சம்பூர்ண ஞானத்தினால் அலங்கரிக்கிற தேவனிடத்துல நாங்க கேட்கிறோமாப்பா. இந்த நாளிலே ஒவ்வொரு குழந்தைகளுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண குழந்தைகளுக்காய் மட்டும் இல்லை ஏசப்பா, வெளியே இருக்கிற குழந்தைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அன்றே எங்க இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப டஃப்பா இருந்தா கூட எங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஞானத்தை கொடுத்திருக்கீங்க. கிருபை 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 மாத்திரம். கிருபைனால ஜெயிக்க முடியாது அப்பா. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாள்ல நினைத்ததற்காய் ஸ்தோத்திரம். அன்றே இந்த ஜெப கூடுகை செய்கிற சொல்லி கொடுத்த பாரத்துக்காக நீங்க செபிக்கிறோம். அன்றே நன்றி. ரிக்கல பாக்கர பௌஷ்யக்கல் ஆக்கியா ரிக்கர பௌக்க பூரிய சக்தலா திருவிழ பௌதிரியாத்திரா சிறப்பில நிற்கும்படியே அன்றே இந்த நாள் நீங்க தெரிந்து கொண்டிரு அதற்காய் ஸ்தோத்திரம். அன்றே பயத்து நிமித்தம் அன்றே பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துல தருகிற இசப்பா. நீங்க பயமில்ல ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியில் ஆவியை பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தருக்கு பயந்து ஆண்டுற நிற்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் தேவ கரத்துல ஆண்டுற நீங்க நடத்துங்கப்பா. அந்த எக்ஸாம் ஹால்ல தேவ ஆவியானவர் அவர்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ரிக்கர வக்கல உஷத்தலாத்தியா இன்னைக்கு நிக்கிற நியாசத்தல பௌரியாத்திரை எல்லா பயத்தின் ஆவியும் எல்லா பலவீனத்தின் ஆவியும் இப்பொழுது நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வாழ்வினத்தை நாங்கள் கட்டிந்து கட்டுகிறோம். என் தேவன் ஜெயத்தை தருகிற தேவன் ஜெய ஆவி அவர்களுக்குள்ள ஊற்றும்படியாய் ஓரா ஹத்தி நிக்கிறவில்லை ஷக்கலா கரபலவோ. கர்த்த பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொரு குழந்தைகளையும் உம்முடைய கரத்தினால உம்முடைய செட்டிங்க மூடிக்கொள்ளுங்கப்பா. நீ பெரியவர் ஆண்டவரே. நன்றி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வேணும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஜெயம் உம்முடையதப்பா, ஜெயம் உம்முடையது. உம்முடைய கரத்துல வெறுமையாக்கி தாழ்த்தி தருவோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை தேவன் நல்ல ஞானத்தினாலும் அறிவினாலும் பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஒரு வெற்றியை கொடுத்து நிரப்ப போறதுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தானியேல் போல ஜெபிக்கிறவர்களாய், தாவீதை போல துதிக்கிறவர்களாய், யோசேப்பை போல பரிசுத்தமாய், எல்லா காரியத்திலும் தைரியமாய் யுத்த வீரர்களாய் இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்ய போறதுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாய் நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும்போது அவர்களுடைய விரல்கள் தேவனுடைய விரலாய் மாற்றப்படணும், தேவ ஆவியினால நிரப்பப்படணும். ஏன்னா லூக்கா 11:20 நம்ம வாசிக்கிறோம், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்ற வார்த்தை அப்படியே மத்தேயு 12:28 சொல்லப்படுது. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய விரல் என்பது தேவனுடைய ஆவி அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் நம்மளுடைய வேதம் 40 தேவ மனிதர்களால் பரிசுத்த ஆவியின் மூலம் எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுடைய விரல்கள்
தேவனுடைய விரலாய் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் ஆட்கொண்டு நடத்தும்படி, ஆவியினால நிரப்பப்படும்படி நம்ம ஜெபிக்க போறோம். பரிசுத்தம், வல்லமை, ஞானம், அறிவு எல்லாம் நம்மளுடைய இருதயத்திலிருந்து, ஆழத்திலிருந்து விரல் நுனி வரை இருக்கணும். நம்மளுடைய விரல்களோடு, நம்மளுடைய பிள்ளைகளுடைய விரல்களோடு தேவனுடைய விரல்கள் இணையும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக, நிச்சயம் ஒரு மகத்தான வல்லமை பிள்ளைகள்ட்டிருந்து வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 144:1 இப்படியாய் சொல்லுகிறது, என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ பிள்ளைகளுடைய விரல்களை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்யும்படியாக, அது தேவனுடைய விரலாய் மாறும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். இதற்காக நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர். அக்கா நான் ஜெபிக்கிறேன். ப்ரே பண்ணுறேன். ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் ராஜாவே தகப்பனே உம்முடைய கரத்துல அப்பா பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எக்ஸாம்ஸ் எழுத போகும் ஒவ்வொரு பிள்ளையும் ராஜாவே அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தகப்பனே அப்பா நீர் அவர்களை ஆளுகை செய்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய கரங்கள்ல அப்பா உம்முடைய பலன் இருக்கணும் அப்பா. ஆண்டவரே, அவங்க எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது ஆண்டவரே அவங்களுடைய ஆண்டவரே கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த விரல்களை அப்பா நீங்க பிடித்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற ஞானத்தினால் அந்த பிள்ளைகள் ராஜாவே ஆண்டவரே அந்த பரீட்சை எழுத போகிறாங்கப்பா தகப்பனே. நீர் கொடுக்கிற பலத்தினால அந்த பரீட்சை அவங்க எழுத போகிறாங்க சுவாமி. ஆண்டவரே, அப்படி இருக்க அந்த விரல்கள்ல ராஜாவே உம்முடைய பலன் பரிபூர்ணமா இருக்கணும் அப்பா. ஆண்டவரே, அந்த விரல்கள் எந்த விதத்திலையும் சோர்ந்து போக கூடாதப்பா. உம்முடைய ரத்தம் அந்த விரல்களை பலப்படுத்தணும் சுவாமி. பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் சுவாமி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பலன் இருக்கணும். எந்த வித சோர்வும் உடல்ல இருக்கவே கூடாது சுவாமி. ஆண்டவரே, அவங்க கரங்களை பிடித்து அந்த விரல்களை பிடித்து நீட்டா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் எழுதும்படியாக ஆசீர்வதிங்க சுவாமி. ஒரு குறைவும் இன்றி ஆண்டவரே பிள்ளைகள் அவங்க படித்த எல்லாவற்றையும் அழகாய் ஆண்டவரே பிரசன்ட் பண்ண கிருபை தாருங்க சுவாமி. ஆண்டவரே அப்ப பிரசன்டேஷன்ல ராஜாவே அவர்கள் ஆண்டவரே தனித்துவமாய் தெரியும்படியாக தகப்பனே அவர்கள் ஆசிரியர்கள் கண்கள்ல அது அவர்களுக்கு விசேஷமாய் தெரியும்படியாக தகப்பனே அவர்களுடைய அந்த எக்ஸாம்ஸ் பேப்பர் இருக்கணும் ராஜாவே. தகப்பனே, அந்த விரல்களை பிடித்து கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே அப்பா, நீங்க எப்படி அப்பா எங்களுடைய வாயை நிரப்புகிற தேவனோ அதே போல சுவாமி ஆண்டவரே உடைய வார்த்தைகளினால் எங்களை நிரப்புகிற தேவனோ அதே போல ராஜாவே அவர்கள் எழுதும் அந்த எக்ஸாம் பேப்பர்ல அப்பா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ராஜாவே அந்த விரல்களினால நீங்களே நிரப்ப போகிறீங்க சுவாமி. நீங்க மாத்திரம்தான் தகப்பனே. தகப்பனே, அதற்காய் கொடான கொடி நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, சில பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விரல்கள்ல ஒரு பலவீனம் இருக்கும், அது மறத்து போய் விடும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு அப்பா. எக்ஸாம் டென்ஷன்ல அந்த இதுவரையிலும் அவங்க கடந்து வந்த எல்லா விதமான டென்ஷனும் பலவீனங்களும் அவங்கள விட்டு நீங்கி போய்விடணும் சுவாமி. ஒரு அற்புதத்தை அவங்க இந்த பர்டிகுலர் பப்ளிக் எக்ஸாம் டைம்ல அவங்க அது நிச்சயமா அந்த அற்புதத்தை அவங்க அனுபவிக்கணும் சுவாமி. உமக்கு சாட்சிகளாக நிற்கணும் ஆண்டவரே. அப்ப இதுவரையிலும் அவங்களுக்கு இல்லாத ஒரு அற்புதமான ஹேண்ட் ரைட்டிங் ராஜாவே நீங்க கொடுங்க சுவாமி. என்னுடைய தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அற்புதமானவைகளை செய்ய போகிறார் தகப்பனே. நீங்க ஆண்டவரே அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறீங்கப்பா. ஆண்டவரே, அதை பிள்ளைகள் உணரும்படியாக தேர்வு எழுதும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையிலும் அதை அவர்கள் உணரும்படியாக அப்பா தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எந்த சூழலிலும் ஆண்டவரே அவர்கள் அப்பா சோர்ந்து போய் விடாதவாறு ஆண்டவரே அவர்கள் தைரியமாய் ஃபியர்லெஸ் ஆக அவர்கள் இந்த எக்ஸாம்ஸை எதிர்கொள்ள கிருபை தாருங்க சுவாமி. அதற்காய் நன்றி 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 அப்பா. அவர்கள் கரங்களை நீர் பிடித்து நடத்துகிற தேவன் சுவாமி. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ராஜாவே அப்பா உடைய கரத்துல ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் 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 அப்பா. நீர் கைகளை விடாத தேவன் சுவாமி, எங்களை கைவிடாத தேவன் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்து நீர் பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்ய போறக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. ஆல் praises to you my God. Thank you Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுடைய பிள்ளைகளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, உச்சந்தலை முடியிலிருந்து உள்ளங்கால் பாத ரேகை வரைக்கும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லும்படியாக
எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நிரப்பப்படும்படியாக, விரல் நுனி வரை தேவ பிரசன்னம் இருக்கும்படியாக, பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக. உண்மையாவே பிள்ளைங்க வந்து சொல்லணும், நான் எப்படி எழுதுனேன்னே தெரில மம்மி, நான் வந்து உண்மையாவே தேவ பலனால் நான் வந்து அழகாய் எழுதி நேர்த்தியாய் முடித்தேன் என்று பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படியாக, நம்மளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை உண்மையாய் வணங்குகிற பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றியை காணும்படியாக, சாட்சியாய் என் தேவன் அற்புதம் செய்தார் என்று இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றும் போவதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசியா நம்ம ஜெபிக்க போகிற காரியம், பிள்ளைகளுக்கு வந்து எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வரக்கூடாது, கவன சிதைவு. நம்ம அநேக காரியத்தை சாத்தா கொண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். அந்த நேரத்தில் தான் மொபைல் ஃபோனில் அது வரும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற காரியம், ரிலேட்டிவ்ஸில் ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு காரியங்களை காண்பித்து படிக்க விடாதபடி அது சாத்தானுடைய தந்திரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷனை கொடுக்கணும். படிப்பில் எந்த கவன சிதறல்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றையும் பிள்ளைங்களே அவாய்ட் பண்ணணும். தேவனுடைய கரத்தில் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து, அப்பா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபித்துட்டு படிக்கணும். சாத்தான் கவனத்தை திருப்பி விடாதபடி அவனுடைய வல்லமை தந்திரம் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகள் அழிக்கப்பட்டு போவதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், ராஜா வீட்டு பிள்ளைகள். நம்மளை வளர்க்கும்படியாக தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஆச்சரியமாய் கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 2:9 வாசிக்கிறோம், பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். ஆமென். மோசேவுடைய அம்மாவுக்கே வளர்த்து கொடுக்கும்படியாய் வந்து அந்த இடத்துல காரியம் சொல்லப்படுது, நான் சம்பளம் கொடுக்கிறேன் என்று. பெற்ற அம்மாவுக்கே இல்லை, தேவன் நம்மளுக்கு பிள்ளைகளை அழகாய் கொடுத்திருக்கிறார். இவங்க யாருன்னா ராஜா வீட்டு பிள்ளைகள். அந்த ராஜா வீட்டு பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும்? அதனால தான் சாத்தான் நம்மளுடைய பிள்ளைகளை வந்து எந்த ஒரு காரியத்திலையும் உற்சாகமாய் வரவிடாதபடி அநேக டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்து ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு இருக்கிறான். அந்த மாதிரி காரியங்கள் வரக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அவங்க விலையேற பெற்றவர்கள், அவங்களுடைய அழைப்பு யூனிக். உண்மையாகவே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அது வந்து காயங்களை ஆற்றுகிறவர்களை, ஒலிவ மரத்துலேருந்து வரக்கூடிய எண்ணெய் காயத்தை ஆற்றுவது போல நம்மளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் காயங்களை ஆற்றுகிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பிள்ளைகள் 127 சங்கீதம் 5 சொல்லப்படுகிறபடி, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஆமேன். பலவான்றது நம்மளுடைய பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர். நம்மளுடைய கர்த்தருடைய கரத்துல பிள்ளைங்க இருக்கணும். ஆண்டவர் கையில் இருக்கிற அம்புகளாய் அவர்கள் இருக்கணும். அவர் கையில் இருந்து போகும் அம்புகள் நிச்சயம் குறி தவறாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட பிள்ளைகள் இருக்கணும். மனுஷர் கையில் விழாதபடி நம்மளுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்துல பலவான் கையில் உள்ள அம்புகளாய் இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் தேவன் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கணும். ஞானமாய், அறிவாய், தேவனுடைய ஆலோசனையை பெற்று எல்லா காரியத்திலும் பிள்ளைங்க தைரியமாய் வரும்படியாக, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் பிள்ளைகளை தொடாதபடி நம்மளுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் கொடுத்த அற்புதமான கண்மணி பிள்ளைகள். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமா? எந்த கவன சிதறலும் பிள்ளைகளுக்கு வராதபடி தேவன் பிள்ளைகளை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவும், எக்ஸாம்ஸ் எழுதவும், வெற்றியை தரவும் நம்ம செபிக்க போகிறோம். யார் இதற்காக செபிக்கிறீங்க? சபீனா சிஸ்டர் ப்ரே பண்ணு. அப்பா பிதாவே, ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீங்க என்னை வச்சதுக்காக அப்பா நன்றி அப்பா, கூட நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நன்றி தகப்பனே. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா முது வல்லமையால் அப்பா நிரப்புங்கப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே நன்றி தகப்பனே. அப்பா உங்களுடைய நாணத்தையும் அப்பா உணர்வையும் அருளும் ஆவியானவரே. நன்றி தகப்பனே. ஆலோசனையும் பலனும் தரும் ஆவியானவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தை தருகிற ஆவியானவரே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நீங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அப்பா தங்கி இருங்கப்பா சுவாமி. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆம் ராஜா, முதலில் அப்பா உங்களுடைய அப்பா ராஜ்யத்தின் மீதியும் அப்பா தேடணும் அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா 3 வேளை ஆண்டவரே உண்மை துதிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ராஜா. எக்ஸாமுக்கு மட்டுமல்லப்பா சோத்திரம் ஆண்டவரே, உண்மை முதலில் அப்பா
தேட அப்பா நீங்க கிருபை தாங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இரண்டாவதாக அப்பா அந்த நன்றி தகப்பனே, இந்த உலகத்திற்குரிய காரியத்தை அப்பா சுதரம் ராஜா நானே அப்பா நீங்க எல்லாமே தருகிற தகப்பன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. சோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆம் ராஜா அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த ஒரு கவன சிதறல் இல்லாமல் ராஜா அப்பா ஃபேமிலி சண்டை பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே நன்றி தகப்பனே. அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் அப்பா சோத்திரம் ராஜா பிரிந்திருந்தாலும் ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா சில பிள்ளைகள் அப்பா கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டாப்பா அப்பா சோத்திரம் ராஜா, போலீஸ் அப்பா சோத்திரம் ராஜா எவ்வளவு சில பேர் டார்ச்சர் பண்றாங்கப்பா. அப்பா ஆவியானவரே ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மனதில் அப்பா எத்தனை எத்தனை அப்பா சோத்திரம் ராஜா கவலைகளால் அப்பா சோத்திரம் ராஜா எண்ணங்களால் அப்பா நிறைந்திருக்கிறது ராஜா. ஆவியானவரே ஆண்டவரே அப்பா நீங்க ஒரு நல்ல தகப்பனாக நீங்க தான்ப்பா பெஸ்ட் அப்பா தகப்பனா தாயா ஃப்ரெண்டா இருக்கிறீங்க ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆம் ராஜா அப்பா இந்த லவ் விஷயத்திலயும் ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா லவ் ஃபெயிலியர்லயும் அப்பா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அப்பா அந்த லவ் பண்றவங்களையும் அப்பா சோத்திரம் ராஜா அப்பா எந்த ஒரு கவன சிதறல் அப்பா சோத்திரம் ராஜா அப்பா அந்த தூக்கத்தின் ஆவி அப்பா புக் எடுக்க ஒன்னே படிப்பு வர மாட்டேங்குது, தூக்கம் தான் வருதுன்றப்பா சோத்திரம் ராஜா அப்ப சிந்தனையில அப்பா சோத்திரம் ராஜா அப்ப நீங்க ஆண்டவரே எல்லாம் அப்பா தவறான இதையெல்லாம் எல்லாமே எடுத்து போடுங்க அப்பா சோத்திரம் ராஜா. சோத்திரம் ஆண்டவரே முதலில் அப்பா உங்களை தேடணும் ராஜா. நன்றி தகப்பனே, உங்களை தேட அப்பா சோத்திரம் ராஜா. உமை துதிக்க உமை ஜெபிக்க அப்பா அப்பா சோத்திரம் ஆண்டவர். ரெண்டாவது ஆண்டவரே அப்போ உங்ககிட்ட அப்பா எல்லா காரியத்தையும் அப்பா ஒப்படைத்து விட்டு அப்பா ரெண்டாவதாக அப்பா சோத்திரம் ராஜா படிப்பதில் அப்பா அப்பா சோத்திரம் ராஜா படிக்கணும் சுவாமி. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வெற்றியை தருகின்ற தகப்பன் நீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, எங்க சித்தம் அல்ல ஆண்டவரே அப்பா உங்க சித்தம் போலப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு திட்டம் சித்தம் வச்சிருக்கீங்க தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே நன்றி தகப்பனே, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே நல்ல பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே அப்பா சுத்திரம் ராஜா. நன்றி 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 அப்பா. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நீங்க அவங்களுக்கு அப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருங்க ராஜா. நல்ல தகப்பன அப்ப நீங்க பேசுங்க ராஜா. ஆவியானவரே உணர்வுள்ள இருந்ததை தாங்கப்பா அப்ப நீங்க உணர்வுள்ள தாங்கப்பா சுத்திரம் ராஜா. அப்பா வெற்றி பெற நீங்க கிருபை தாங்க ராஜா. ஆம் ராஜா, எந்த ஒரு அப்பா அப்பா சுத்திரம் ராஜா எந்த ஒரு தவறான எண்ணங்கள் அப்பா சுத்திரம் ராஜா மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமா இருந்தாலும் அப்பா அப்பா சுத்திரம் ராஜா உங்களுடைய அப்பா கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆம் ராஜா, உங்களுடைய யோசனையை மட்டும் ஆண்டவரே அங்க நிலை நிற்க செய்யுங்க ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு அப்பா சுத்திரம் ராஜா என் மகனே என் மகளே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாத என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆம் ராஜா, எதுவுமே அப்பா தவறான விஷயத்த அப்பா சோத்திரம் ராஜா காது கொடுத்து கேட்காத படிக்கப்பா, பார்க்காத படிக்கப்பா, பேசாத படிக்கப்பா நீங்க ஆண்டவரே அவையானவரே அப்பா உணர்வுல தந்தப்பா தடுத்து நிறுத்துங்கப்பா சோத்திரம் ராஜா. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் உங்களே ஆண்டவரே உண்மை அறிகின்ற அறிவே ஆண்டவரே முதலில் தாங்க ஆண்டவரே. ரெண்டாவது சோத்திரம் ராஜா அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்ப நீங்க என்ன செய்ய சித்தமா வச்சிருக்கீங்களோ ராஜா அப்பா எல்லாம் பிள்ளைகளும் ஆண்டவரை வெற்றி பெற நீங்க கிருபை தாங்க ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உடல் சுகத்தையும் பலத்தையும் தாங்க ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்குரியதப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. வியாதி என்னும்
சிசு போல் என்னை காத்திட்ட தேவன், சிறகின் மறைவில் என்னை காத்தனல் தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எல்லாரும் சொல்லுவோமா? எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன், இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. ஆமென். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் அநேக பிள்ளைகள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே எங்க குடும்பத்துல சமாதானம் இல்ல ஆண்டி, நான் எப்படி படிக்க முடியும்? அவ்வளோ பிரச்சனை மேல பிரச்சனை, படிக்க முடியாதபடி அநேக காரியங்கள், அநேக டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாத்ததுனால, ஆண்டவருடைய கரம் நம்மளுடைய பிள்ளைகள் மேல் இருந்ததுனால, இம்மட்டும் தேவன் நம்மளுடைய பிள்ளைகளை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் நிச்சயமாய் எல்லா பரீட்சையிலும் பிள்ளைகளை முதலிடத்துல கொண்டு வரும்படியான கிருபை தேவன் கொடுப்பார். ஏசாயா 11:2 சொல்லப்படுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று. இதை நம்ம உரிமை பாராட்டி நம்மளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சொல்லலாமா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். அமேன், அமேன், அமேன். நம்ம அனுதினமும் அறிக்கை செய்யணும், நான் தேவனுக்கு அருமையானவள், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவள். எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லலாமா? நான் தேவனுக்கு அருமையானவள், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவள், தூய ஆவியால் நிறைவு பெற்றவள், அவர் வார்த்தையால் ஜெயம் கொள்பவள். எனக்கு பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, எனக்கு தோல்வியே இல்லை, எனக்கு குழப்பமே இல்லை, எனக்கு கவலையே இல்லை, எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு சோர்வு இல்லை, எனக்கு தடுமாற்றம் இல்லை, எனக்கு தனிமை இல்லை. தேவன் என்னை ஞானத்தினால் நிரப்பி நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஜெயம் எனக்கே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும், நிச்சயமாய் நிச்சயமாய் ஜெயம் வரும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்பதாக என் ராஜா ஆச்சரியமாய் அதிசயமாய் பிள்ளைகளை நீ நிரப்பி அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். தேவனுக்கு அருமையான பிள்ளைகள், இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள், தூய ஆவியினால் நிறைவு பெற்ற பிள்ளைகள், அவருடைய வார்த்தையினால ஜெயம் கொள்கிற பிள்ளைகள் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. தோல்வியே இல்லை ராஜா, எப்பொழுதும் என் தேவன் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீங்க. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி. எங்கள் ஜெபத்திற்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. மீதியான வேலையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிறதான பிரதர் சாம் பிரதர் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இடத்தில் கொண்டு வருவாங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாய் நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் ராஜா உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிறதான ஒவ்வொரு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். கர்த்தாவே, அப்பா நீர் பேச வேண்டும், நாங்கள் கேட்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உங்களுடைய திருநாமம் மகிமைப்படட்டும். மீதான நேரம் நீரே கூடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். தானியேல் 1:17 எடுத்தவங்க வாசிக்கலாம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளை தான் நாம் இங்கே கேட்டோம். இந்த 4 வாலிபர்களும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைகளாக இந்த பட்டணத்திற்கு கொண்டு வரும் பொழுது அவர்கள் இந்த ராஜாவினுடைய போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தங்களை பாதுகாத்து கொண்டபடினாலே கர்த்தர் இந்த 4 வாலிபர்களுக்கும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலையோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 வாலிபர்களுக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை தருவார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த எக்ஸாம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தர் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவராக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனமானது பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த சூழ்நிலைகளில் நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எந்த வழிகளில் நாம் செல்ல வேண்டும், நாம் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் பட்சமாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்கு இந்த 6 விதமான ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியமாய் இருக்கிறது. ஆனபடினால்தான் கர்த்தர் இதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இந்த 4 வாலிபர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேலுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களுக்கு மாத்திரமல்ல, இந்த எக்ஸாம் எழுதுகிற நாட்களுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தர் இந்த பூமியில் நான் ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த 6 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் நம்முடைய கரங்களை உயர்த்தி அல்லேலுயா என்று ஆர்ப்பரிப்போமாக. நாம் ஆர்ப்பரிக்கும் பொழுதே நாம் உயர்த்தினதான கரங்களை பரலோக ராஜ்யம் பார்க்கும். அந்த பரலோக ராஜ்யம் பார்க்கும் பொழுதே உயர்த்தினதான ஒவ்வொரு கரங்கள் மேலும் அந்த பரலோக ராஜ்யம் முத்திரையிட்டு இந்த 6 ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை நிறைக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 அல்லேலுயா. ஆம், முதலாவதாக இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் தந்ததான முதலாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால் சகல எழுத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவதாக ஒரு பிள்ளைக்கு மிகவும் அவசியமா இருக்க வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவதாக எழுத்தில் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ எழுத்து என்று சொல்லும் பொழுது அது எவைகளை காண்பிக்கிறது என்று சொல்லி பார்ப்போமே ஆனால் சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது
என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எழுத்து என்று சொல்லும் பொழுது அது உங்கள் நாவை குறிக்கிறது. அப்போ உங்கள் நாவில் இருந்து சொல் பிறவாவதற்கு முன்பாகவே அவைகளை அறிந்ததான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்களுடைய சொற்களாகிய அந்த எழுத்துக்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அதற்கு அடுத்த ஆசீர்வாதமாகிய ஞானத்தை உங்களுக்கு தருவார். அப்போ இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நாவு எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாக இருக்கிறதா? நம்முடைய நாவு சரியான விதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எழுதுகிறவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் இந்த எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல நம்முடைய வார்த்தைகள் சரியான விதத்தில் இந்த தேர்வில் எழுதத்தக்கதாக நம்முடைய நாவுகள் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதியிருப்பீர்கள், சிலர் எழுதி கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பிராக்டிக்கல் எக்ஸாமில் உங்களுக்கு ஓரல் கொஸ்டின்ஸ் என்று உண்டு. அதே போல எக்ஸாம் எழுதுகிறவர்கள் மாத்திரமல்ல, வேலைக்கு செல்லுகிறதான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிறதான மற்ற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு வருகிறதான உங்களுடைய எஜமானர்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறதான அந்த நேரத்தில் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்ல வேண்டுமானால், சரியான ஞானத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் உங்கள் நாவை அவர் விரைவாய் எழுதுகிறதான எழுத்தாணியாய் கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அப்போ இந்த எழுத்தாணியாக கர்த்தர் நம்முடைய நாவை அவர் பிரதிஷ்டை பண்ண வேண்டுமானால் நாம் தாவீது சொல்லுகிறது போல நாம் சொல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி அவன் கூப்பிட்டானோ அது போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீ அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை நீ ஸ்தோத்தரிக்கிறதான அந்த வேளையில் தானே உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பலிபீடத்தின் மேல் வைக்கிறதா அந்த நேரத்தில் தானே நீங்கள் சொல்ல வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முதலாவதாக பலிபீடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய பலிபீடத்தில் நாம் வைக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரீதியாய் இருக்க அது ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் எழுத்தாணியாக மாற்றுகிறார். எழுத்தாணியாக மாற்றுகிறதான காரியம் என்ன? அந்த எழுத்தாணியினுடைய குணாதிசயம் என்ன? எழுதும் பொழுது அந்த எழுத்தாணி அவைகளை முத்திரை பதிக்கிறது போல அவைகளை எழுதும். ஆனபடினால் உங்களுடைய வாயிலிருந்து விழுகிறதான வார்த்தைகள் அது ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கிறதான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய நாவினுடைய எழுத்துக்களை அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பலிபீடத்தின் மேல் நீங்கள் பிரீதியாய் காணப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நாவுகளை எழுதுகிறவருடைய எழுத்தாணியை போல நீங்கள் பேச வேண்டிய காரியங்கள் இன்னதென்று உங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்தி அவைகளை சரியான விதத்தில் எழுத கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் அப்படி பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் எவர்கள் கேட்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிக்கப்படும். நீங்கள் ஒரு வசனத்தை ஒருவர்களுக்கு எடுத்து போதிப்பீர்களானால் அந்த வசனமானது அவருடைய இருதயத்தில் எழுத்தாணியை போல் ஆழமாக பதியப்படும். அல்லது ஒரு கேள்விக்கு நீங்கள் பதிலை நீங்கள் கூறுவீர்களானால் அந்த ஆன்சர் ஆனது எழுத்தாணியை போல் ஆழமாக பதியப்படும். அப்படிப்பட்டதான ஒரு எழுத்துக்கிறவனுடைய எழுத்தாணியை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறதான சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறதான தேவன் இந்த 4 வாலிபர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான முதல் காரியம் எழுத்து. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனை அவன் பார்க்கும் பொழுது அவர்களை கிரீட் செய்யும் பொழுது அவர்களை ஸ்தோத்தரித்து அல்லது வணக்கம் என்று சொல்லி அவர்களை உபசரிக்கும் பொழுது முதலாவதாக அவர்கள் வார்த்தைகளினால் அவர் ஒருவரை ஒருவர் அவர்கள் பேசி அவர்கள் சம்பாஷிக்கிறபடினாலே உங்களுடைய வார்த்தைகள் அவருக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கிறது போல மற்ற மனிதர்களிடத்திலும் அவைகள் பிழையற்றதான கரையற்றதான சுத்தமான ஒரு வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் வீணான வார்த்தைகள் வரவே கூடாது. தூஷணமான வார்த்தைகள் ஒன்றும் உன் நாவில் இருந்து புறப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் நாவில் இருந்து புறப்படாதபடிக்கு
வாழ்க்கைக்கு நீ மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனா இரு என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் முதலாவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டுமானால், முதலாவதாக கர்த்தர் நம்முடைய நாவை நாம் எழுதுகிறதான எழுத்தாணியை போல் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரைக்கும் நாம் வாசிப்போமேயானால், அங்கே பக்தனாகிய யோபு சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய முடியும்? ஆம், நீங்கள் விசுவாசத்தோடு யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்கள் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்கிறதான இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டி நீங்கள் சொல்லுவீர்களானால், கர்த்தராகிய தேவன் இந்த விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல கர்த்தர் உங்களுடைய நாவை அவர் தொட்டு உங்களை முதலான ஆசீர்வாதம் ஆகிய சகல எழுத்திலும் உங்களை தேறினவராய் நிறுத்த பண்ணுவார். அப்படி அவர் தேறினவராய் நிறுத்த பண்ணுகிறபடினாலே இந்த வருகிற இந்த தேர்வுகளில் மாத்திரம் அல்ல, நீங்கள் உங்கள் ஜீவிய காலமெல்லாம் சகல எழுத்திலும் தேறினவர்களாய் நிற்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதினதான புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் உள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதலே அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பரிசுத்த வேத எழுத்துக்களை நாம் சிறு வயது முதலே நாம் அறிந்தவனாக இருந்தோமே ஆனால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேத எழுத்துக்களை சிறு வயது முதலே அறிந்தவன் என்று. அப்போ சிறு வயது முதலே வேத எழுத்துக்களை நாம் அறிந்தவர்களாய் இருப்போமேயானால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். அதுதான் முதலாவது ஆசீர்வாதம், எழுத்தினால் உண்டாகிறதான ஆசீர்வாதம். இரண்டாவதாக இங்கே கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ முதலாவதாக இந்த ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி அவன் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமேயானால், யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஞானமாகிய நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானமாகிய நான் என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பயப்படுகிறதே ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவதாக நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நமக்கு உண்டாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஞானம் குறைவுள்ளதுதான், ஆனால் கர்த்தருக்கு நாம் பயந்து ஜீவிப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே முதலாவதாக நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அறிவும் புத்தியும் வரும் என்றால் அதற்கு அடுத்த காரியம் என்னவென்றால் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 2:6 வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போ முதலாவதாக கர்த்தர் ஞானத்தை தருகிறார், ஆண்டவராகிய இயேசு ஞானத்தை தருகிறார். அப்போ அவரு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவருக்கு பயப்படுகிறவராய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவும் புத்தியும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதான காரியம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய பார்வைக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற என்னென்ன காரியங்கள் உண்டோ, அவர் அருவருக்கிறதான காரியங்கள் என்னென்ன உண்டோ, கர்த்தருடைய பார்வைக்கு அசுத்தமாய் தோன்றுகிறதான காரியங்கள் என்னவென்றோ, தேவன் விரும்பாத காரியங்கள் என்னெல்லாம் உண்டோ, தேவனுடைய சுத்தத்திற்கு புறம்பாய் இருக்கிறதான எல்லா காரியங்களும் அவர் பொல்லாப்பாய் காண்கிறார். அப்போ அப்படிப்பட்டதான பொல்லாப்பாய் தோன்றுகிறதான எல்லா வழிகளையும் விட்டு நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஞானத்தினால் அவர் ஆசீர்வதிக்கிறார்.
அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு சரியான விதத்தில் ஞானம் இல்லை, எனக்கு அறிவு குறைவாய் இருக்கிறது, மற்ற பிள்ளைகளை போல் எனக்கு சரியான விதத்தில் ஞானம் இல்லாததினால் நான் எக்ஸாமில் பின்தங்கினவனாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருள் என்று சொல்லும் பொழுது அது மதியீனத்தை காண்பிக்கிறது. அப்போ மதியீனம் என்று சொல்லும் பொழுது சரியான விதத்தில் ஞானம் இல்லாததான் மதியீனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ என்று சொன்னால் அந்த மதியீனத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் அங்கே உதிக்க வேண்டும். ஆனபடினால்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லும் பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்குள் வரும் பொழுது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய அந்த வெளிச்சமாகிய இயேசு உனக்குள் வரும் பொழுது இருளாகிய அந்த மதீனம் உன்னை விட்டு விலகி வெளிச்சமாகிய ஆண்டவர் உனக்குள் வரும் பொழுது அது எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதீனத்தை உன்னை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு அவர் ஞானத்தை உனக்கு தந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவியத்தில் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் நீ இருப்பாயானால், யாக்கோபு தீர்க்கதரிசி சொன்னது போல, யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கிறது போல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் உன் இருளை வெளிச்சமாக்குகிறதான கர்த்தர் இதோ நீதியின் சூரியனாய் உன் மத்தியில் உதித்திருக்கிறபடினாலே உன் இருளாகிய அந்த மதீனத்தை உன்னை விட்டு அகற்றி அவர் சகல எழுத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் சாமத்திலும் தேறினவனாய் உன்னை நிறுத்தும்படியாக, உன்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவராகி தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டது போல, இப்பொழுது நீ கர்த்தரிடத்தில் அந்த ஞானத்தை நோக்கி நீ கேட்பாயானால் உன்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தர் அந்த ஞானத்தை தந்து உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்று மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில் நீ செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும், நீ ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு பலிகளிலும், நீ ஏறெடுத்து செய்கிறதான ஒவ்வொரு வேலைகளிலும், நீ பிரயாசப்படுகிறதான எல்லா பிரயாசத்திலும் கர்த்தர் உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மூன்றாவதாக அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் பொழுது அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அறிவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய அறிவு அளவில்லாது இருக்கிறபடினாலே அந்த சம்பூர்ணமாகிய அந்த தேவனிடத்திலிருந்து சம்பூர்ணத்தில் குறைவுள்ளனாகிய உனக்கு கர்த்தர் சகல அறிவையும் தர அவர் விரும்புகிறார். ஆனபடினால் இந்த ராத்திரி வேளையில் தானே உனக்கு அறிவு குறைவாக இருக்குமாயின், ஞானம் வேறு அறிவு வேறு, இவைகளை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்றால் விஸ்டம், அறிவு என்றால் நாலேஜ். ஒரு சப்ஜெக்டை குறித்ததான நாலேஜ் என்பது அறிவு. விஸ்டம் என்று சொல்லுவோம் பொழுது அந்த சப்ஜெக்டுக்குள்ளான எல்லா சகல காரியங்களையும் உனக்கு அவை சப்கான்சியஸ் மைண்ட்ல உனக்கு அவைகள் எல்லாவற்றையும் உனக்கு சரியான விதத்தில் உனக்கு கொடுக்கிறது தான் ஞானம். அப்போ முதலாவதாக கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அறிவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஞானமாகிய கர்த்தரோடு கூட நீ ஐக்கியப்பட்டிருப்பாய், ஆனால் அந்த ஞானத்திலிருந்து உனக்கு அறிவு உண்டாயிருக்கும். இந்த அறிவானது உன்னை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நீ சரியான விதத்தில் அவருடைய அளவில்லாத அறிவில் இருந்து நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ சரியான விதத்தில் எல்லா வகையிலும் நீ பிரசன்ட் பண்ணுவதற்கு அது உனக்கு உதவி செய்கிறதா இருக்கும். ஆனபடினால்தான் இங்கே நீதிமொழிகள் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய தேவனுடைய
ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் மிகவும் பெரிதாய் இருக்கிறது. அவைகளுடைய ஆழமும் அதனுடைய அகலமும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. யாவருக்கும், அதனால்தான் யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் சம்பூர்ணம் உண்டு, அவரிடத்தில் சம்பூர்ணத்தின் நன்மை உண்டு, சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதம் உண்டு. அங்கே எல்லாம் திரட்சியாய் இருக்கிறது. அந்த திரட்சியிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்ப வேண்டுமானால், அந்த அறிவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீ கர்த்தருக்குள், அந்த பெரிய தேவனுக்குள், அந்த பலமுள்ளதாகிய அந்த தேவனுக்குள் நீ களி கூற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனபடினால் தான் தாவீது சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய தேவன் பெரிய தேவன், அவர் பெரிய காரியங்களை செய்கிறதான தேவன். ஆனபடினால் தான் எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர் அணியாக என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நமக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த பெரிய தேவனாகிய ஆண்டவரிடத்தில் அந்த அறிவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்களானால், அந்த பெரிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பெரிய தேவனின் ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய அறிவு சம்பூர்ணமடைய கர்த்தர் உதவி செய்வார். அடுத்ததாக அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் சாமர்த்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சாமர்த்தியத்தை குறித்து பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியம் உள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளை போல் இருக்கும், அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள் ஒரு சாமர்த்தியத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அந்த சாமர்த்தியம் எப்படி இருக்குமானால் பராக்கிரமசாலியின் அம்புகளை போல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த பராக்கிரமசாலியின் அம்பை போல் இருக்குமானால் அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விருதாவாய் திரும்புவதில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சாமர்த்தியமாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த சாமர்த்தியத்தின் ஞானத்தை உங்களுக்கு தருவார். ஆனால் உங்களுடைய சாமர்த்தியத்தின் நிமித்தம் நீங்கள் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு ஸ்டெப்புகளிலும் கர்த்தர் அவைகளை ஒரு பராக்கிரமசாலின் அம்பை போல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் கர்த்தர் அந்த சாமர்த்தியம் தருவார். அவைகள் விருதாவாய் ஒரு நடைகளும் பிசகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, இந்த சாமர்த்தியத்தை கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்தில் தருவாரானால் நீங்கள் எடுத்து வைக்கிறதான ஒரு அடிகள் கூட விருதாவாய் போகாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நடைகளையும் வாக்கியமுள்ளதாய் மாற்றி உங்களை சாமர்த்தியத்தின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். அடுத்ததாக கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம் என்னவென்றால், தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் கர்த்தர் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தரிசனம் என்று சொல்லும் பொழுது ஒருவன் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் மாத்திரமே அங்கே தரிசனம் அவனுக்கு உண்டாயிருக்கும். ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியப்பட்டிருந்தான். ஆனபடினால்தான் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதான வேளையில் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணாமற் போயினார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் கூட இந்த தரிசனங்களை நீ அடைய வேண்டுமானால் நீ கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனபடினால் தான் கர்த்தர் கிதியோனுக்கு அவர் தரிசனமானார். அவர் தரிசனமானது மாத்திரமல்ல, அவனை பார்த்து சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கிதியோனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த எக்ஸாமுக்கு எழுதுகிறதான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் நான் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறேன். நீ பராக்கிரமசாலியாய் நீ இருக்க வேண்டும் என்பதை தான் நான் விரும்புகிறேன். ஆனபடினால் தான் என்னுடைய தரிசனமாகிய அந்த தரிசனத்தோடு கூட நான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, குறித்த காலத்தின் தரிசனம் நிறைவேறும், அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டமும் ஒரு நோக்கமும் ஒரு தரிசனமும் உண்டு. அந்த தரிசனம், அந்த குறித்த காலத்தின் தரிசனம் நிச்சயமாய் அது உன்னிடத்தில் நிறைவேறும்படியாக கர்த்தர் உன்னை நடத்துவார். அதுதான் கர்த்தர் இந்த தானியேலுக்கு கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம். சகல தரிசனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கிறார். கர்த்தர் உனக்கு குறித்ததான தரிசனத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த ஏனோக்கை போல, அந்த கிதியோனை போல கர்த்தரோடு நீ ஐக்கியப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் சொல்லுவார், பராக்கிரமசாலியை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குறித்த காலத்து தரிசனத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி தருவார். அந்த வெளிப்படுத்தினின் வெளிச்சத்தில் நீ நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சொப்பனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதம், 6வது ஆசீர்வாதம். இந்த 6வது ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்ப்போமே ஆனால், சொப்பனத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சொப்பனத்தின் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், ஒருவன் ஆவியினாலே மறுபடி பிறந்து ஆவியானவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு நிறைந்து அவன் காணப்படும் பொழுது இந்த சொப்பனத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இதைதான் குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். இதாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு நியாய தீர்ப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் கூட உன்னுடைய படிப்பின் காரியத்தில் ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு முன்பாக ஒரு தேர்வு என்கிறதான ஒரு முடிவு வந்திருக்கிறது. அந்த தேர்வு என்கிறதான முடிவுக்கு நீ நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறதான வேளையில் தானே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், இந்த தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியின் பலத்தில் நீ நடப்பாயானால் கர்த்தர் உன்னை சொப்பனங்களை காண்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, இந்த சொப்பனத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சொப்பனம் ஒரு பெத்தேலின் அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபு காண்கிறதான தரிசனம் என்ன, காண்கிறதான சொப்பனம் என்ன, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறதை அங்கே யாக்கோபு கண்டார். ஆம், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான அந்த இடம்தான் பெத்தேலாய் மாற்றப்பட்டது. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சொப்பனம் காண்கிறவனாக தேவனுடைய தேவதூதர்கள் உன்னுடைய இருதயமாகிய அந்த இருதயத்தில் இருந்து ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது, நீ ஒரு பெத்தேலாய் மாற்றப்படும் பொழுது சொப்பனங்களை அறியத்தக்கவுள்ள அறிவுள்ளவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே சொப்பனங்களின் மூலமாய் அநேகருக்கு அவர் வெளிப்பட்டார். சொப்பனங்களின் மூலமாய் அநேகருக்கு கர்த்தர் வெளிப்பட்டு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆம், கர்த்தர் உனக்கு ரகசியங்களை காண்பிக்க வேண்டுமா, உனக்கு பலவிதமான வேதத்தின் வெளிச்சங்களை உனக்கு வெளிப்படுத்தி தர வேண்டுமா, இந்த சொப்பனத்தின் அனுபவம் உனக்கு அவசியமா இருக்கிறது. இது எக்ஸாமுக்கு மாத்திரம் அல்ல, உன் ஜீவிய காலம் எல்லாம் இந்த 6 ஆசீர்வாதமும் கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். ஆம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, தானியேலுக்கு கொடுத்ததான, சாத்ராக் மேஷாக்குக்கு கொடுத்ததான இந்த 6 ஆசீர்வாதங்கள் என்னுடைய ஜீவியத்திலும் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் முழங்கால்களை நீங்கள் முடக்குங்கள். கர்த்தரோடு கூட நீங்கள் பேச ஆரம்பிங்கள். கர்த்தாவே, தானியேலுக்கு கொடுத்தீரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தாரும் ஆண்டவரே, காரணம் நானும் உம்முடைய பிள்ளைதானே. நீர் தானியேலுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் நீர் கொடுத்தீரே. அந்த ஆனபடினால் உம்மை விசுவாசிக்கிற எனக்கு இந்த சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதான அறிவுள்ளவனாய் கர்த்தர் நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இயேசு என்கிற நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு என்கிற நாமத்தில் விடுதலை உண்டு. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பர்வதம் போல இந்த எக்ஸாம்ஸ் காணப்படலாம். நீ ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கலாம், அறிவில் தேராமல் இருக்கலாம், மற்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணும் பொழுது நீ மிகவும் தாழ்மை உள்ளதான நிலவரத்தில் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு காரியத்தை நீ உணர்ந்து கொள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அனாதையாய் இருந்ததான எஸ்தரை கர்த்தர் ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றினார். இவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியுமானால், எவர்களையும் மேன்மைப்படுத்தவும் அவர்களை உயரமான ஸ்தலங்களில் உட்கார செய்யவும் ஒரு தேவனால் கூடும் என்றால் அது ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே முடியும். அந்த இயேசுவின் நாமத்தை நீ விசுவாசிப்பீர்கள். ஆனால் இதுவரைக்கும் இயேசு என்கிறதான நாமத்தை நீ சரியான விதத்தில் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இயேசு என்கிற நாமத்தில் ஒரு விடுதலை உண்டு. இயேசு என்கிறதான நாமத்தில் ஒரு சுகம் உண்டு. உன்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உனக்கு ஒரு சுகம் உண்டு. சுகம் வேண்டுமானால் இயேசு என்கிற நாமத்தில் ஒரு விடுதலை உண்டு. உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறதான அந்த செல்போனில் இருந்து உனக்கு விடுதலை வேண்டுமானால், உன்னை அடிமைப்படுத்துகிறதான சமூக வலைத்தளங்களில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால், நீ உன்னுடைய படிப்பின் காரியத்தில் நீ தொடரக்கூடாதபடிக்கு, உன்னை தொடர்ச்சியாக படிக்க வைக்க கூடாதபடிக்கு, உனக்கு தடை செய்கிறதான வல்லமைகளில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால், அந்த இயேசு என்கிறதான நாமத்தில் மாத்திரமே அந்த
விடுதலை உண்டாகும். அந்த இயேசு என்கிற நாமத்தில் மாத்திரமே உனக்கு சௌக்கியம் உண்டாயிருக்கும். உனக்கு தூக்கத்தை உண்டு பண்ணுகிறதான அந்த தூக்கத்தின் ஆவியை நீ புக்கை எடுத்து வைத்தாலே, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வருகிறது, இந்த கனநித்தரை என் ஆவி என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, இந்த கனநித்தரை ஆவி உன்னை விட்டு விலக வேண்டுமானால், நீ சௌக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த எக்ஸாமை நீ எழுத வேண்டுமானால், சௌக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உன் ஜீவிய காலம் எல்லாம் நீ ஓட வேண்டுமானால், இயேசு என்கிற நாமத்தில் தான் அது முடியும். அந்த இயேசு என்கிற நாமத்தை நீ விசுவாசி. இதுவரைக்கும் அந்த இயேசுவை நீ ருசி பார்க்கவில்லை. இன்றைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசி, நீ என்னை ருசித்து பார், நான் உனக்கு தேனிலும் மதுரமாய் நான் உனக்கு விளங்குவேன் என்று சொல்லி ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இயேசு என்கிற நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு என்கிற நாமத்தில் உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் பல வல்லமைகள் எழும்பி இருக்கலாம். உனக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை உனக்கு சொல்லி படிக்க கூடாத படிக்க சமாதான கேடுகளை உண்டு பண்ணி உன் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். உன் பெற்றோர்களுக்குள்ளாக பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ளாக பிரச்சனை, உன் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரியான ஒரு ஐக்கியம் இல்லாதபடினாலே உன்னுடைய புக்கை எடுத்து வைக்கும் பொழுது உன்னுடைய கண்கள் புக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, உன் சிந்தையோ வெளியே வேற எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான பலவிதமான தடைகளோடு நீ கூட கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, இன்னும் எனக்கு சில நாட்கள் மாத்திரமே இருக்கிறது, இந்த நாட்களுக்குள் நான் என்ன செய்ய முடியும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு என்கிறதான நாமத்தை நீ உன் நாவிலே உச்சரி. அந்த இயேசு என்கிறதான நாமத்தில் உனக்கு ஜெயம் உண்டு. அந்த இயேசுவின் இரத்தத்தினால் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த இயேசுவின் இரத்தத்தில் உனக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை நீ இப்பொழுதே விசுவாசிக்க வேண்டுமானால் இப்பொழுதே உன் கண்களை மூடுவாயாக. கண்களை மூடி இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி உன் நாவினால் நீ அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்தை நீ உயர்த்துவாயானால் சகல வல்லமைகளுக்கு மேலான அதிகாரமுடையதான அந்த இயேசுவாகிய ஆண்டவர் உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆனபடினால் தான் அவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி யாத்ராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீ அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த ஆண்டவராகிய இயேசு தாமே உனக்காக யுத்தம் பண்ணுவார். அது எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி, நீ பயப்படாதே. அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து சொல், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஆண்டவராகிய இயேசு என்னோட கூட இருக்கிறபடினால் நீ சம பூமியாக தான் வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இப்பொழுது நீ சொல்வாயானால் ஆண்டவராகிய இயேசு உனக்கு அந்த விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இந்த தானியேலுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தந்தாரானால் உனக்கும் இந்த 6 ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தந்து உன்னை தேற்றி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நீ ஜெபிக்க ஆரம்பி. இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு, அந்த சமாதானத்தின் தேவன், அதர்சனமான தேவனுடைய கரம் உன் முதுகை தொட்டு, பயப்படாதே, நான் உன்னோட பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உனக்கு ஆறுதல் படுத்தி உன்னை பலப்படுத்துகிறதான அந்த அதர்சனமான கரம் உன்னோடு கூட இருக்கிறதை நீ காண்பாய். கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உன் மனதை நீ விரிவாய் திறந்து, உன் வாயை விரிவாய் திறந்து, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீ கூப்பிடுவாயானால் உன் சூழ்நிலைகளை அறிந்ததான தேவன் உன்னை அந்த நிலவரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். விடுதலை ஆக்குவது மாத்திரமல்ல, நீ கேட்டதான இந்த 6 ஆசீர்வாதங்களையும் தந்து உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபக்க துடிபிக்க ரபலா சராப்திரா ரபானிய ரபங்க துடிபிக்க ரபஹதுடிக்க ரபஹதுரபலா கதிரா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. ரபக்க ரபௌதி ரிபிக ரபக
Ribakana Bausara Tidadabania, Ribakana Tudibikana Bahana Baushana Baharabaka Tudibikana Balankana Mania, Ribala Kara Tudibikana Bahadurana Mania Manka Tudibikana Bahaduragana Bahaduribikana Bikana Banahadura. Is a Pamaka Stotram, 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 Stotram. எங்களை நேசிக்கிறதான அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இம்மட்டும் நீர் இடைப்பட்டு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர சுவாமி கர்த்தாவே. நீர் பேசினதான வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதான அறிவுள்ளவர்களாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றி கர்த்தாவே, ஜெயத்தின் தேவன் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தந்து ஆண்டவரே, இம்மட்டும் கைவிடாத தேவன் இனிமேலும் எங்களை கைவிடாதிருந்து எபினேசராய் எங்களுக்கு வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். யூதா மனுஷரே, நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, நீர் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்கு ஜெயத்தை வாங்கி தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாய் ஆண்டவரே 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த 6 ஆசீர்வாதங்கள் அவருடைய சிரசின் மேல் தங்கட்டும் கர்த்தாவே. நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நீதிமான்களாய் மாற்றினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தாவே, தங்கள் ஜீவிய காலம் எல்லாம் இந்த 6 ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திடும். அடியனை மறைத்து நீர் ஆண்டவரை வெளிப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, அப்பிரோஜனமான ஊழியக்காரன் நான், கடமையை மாத்திரம் செய்தேன் கர்த்தாவே. தேவன் நீர் பெரிய காரியங்களை நீர் செய்தலும் ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்கள் அளவில்லாதது கர்த்தாவே. பெரிய தேவன் நீர் பெரிய காரியங்களை எங்கள் பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் நீர் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென். தேவாதி தேவன் பேசின அற்புத வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி, தேவன் கொடுத்த அந்த 6 ஆசீர்வாதங்களின் தேவன் நம்மேல நிறைவாய் நிரப்பும்படியாக தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்மளுடைய பிள்ளைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் தேவன் கொடுக்கும்படியாய் தேர்வில் எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாய் சொல்ல போறதுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென்.